ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம விலாகில் வந்து ரமலானை வெல்கமிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ வீட்டில் வந்து க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டெல்லாம் வந்து பெருக்கிட்டு மோப்பெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஷூ வைக்கிற ராக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை தான் வந்து இப்போ ஓடிட்டுருக்கு. நாங்கள் யூசுவலாக எப்போதுமே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறது வீட்டில் வந்து க்ளீனிங் ஒர்க்கெலாம். டெய்லி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறது, அதாவது டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள வந்து முடிச்சிடுறது. எல்லா வேலையும் வந்து ஒரே நாளில் வந்து செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணலை, ஜஸ்ட்டு கொஞ்சம் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு வழியாக வந்து க்ளீனிங் வேலைலாம் முடிஞ்சது. க்ளீனிங் வேலை முடிஞ்சது உடனே வந்து நம்ம கர்ட்டன்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற வேலை ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம ஏறக்குறைய வந்து காலையிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுனது இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. ஸோ ஹோல் டே வந்து இந்த மரத்தை வந்து இன்றைக்கி இருந்தது வேலை. இந்த க்ளீனிங் வேலையிலே வந்து பிடிக்காத ஒன்று வந்து இந்த கர்ட்டன் மாற்றுறது தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கர்ட்டனை ஆல்ரெடி கலட்டணும் நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து திருப்ப மாட்டணும். இந்த 2 வேலையும் தான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக தெரியும். ஏன்னுச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ஏணிப்படிலாம் எடுத்து வச்சு நம்ம வந்து ஜஸ்ட்டு நாக்காளி போட்டு அந்த மாதிரி வந்து கழட்ட முடியாது. ஏணிப்படி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து கழட்டிட்டு அப்புறம் திரும்ப வந்து நம்ம வேறு எதுவும் மாற்றுறது வந்து ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஹெவியாக தெரியும். ஸோ அதான் வந்து ஒரு ஹோல் டே போயிடும் அந்த கர்ட்டனை மாற்றுறது, அப்புறம் வந்து மோப்பு போடுறது, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து அப்புறம் வந்து நம்ம டெக்கரேஷன்லாம் வந்து செய்கிறது. ஒரு வழியாக கட்டெல்லாம் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரோசன் கபாப் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ யூசுவலாக நிறைய பேர் வந்து ரமலான் டைமில் வந்து அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜரில் வச்சுக்கிருவாங்க. ஈஸியாக வந்து அந்த நேரத்தில் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு இஃப்தார் டைம் அந்த மாதிரிலாம் வந்து. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக நான் வந்து அந்த மாதிரி அதாவது வந்து இஃப்தாருக்கு இல்லை நோம்பு மாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்காக வந்து நான் செய்யலை. நான் யூசுவலாக டின்னருக்கு செய்கிறதுக்கு தான் வந்து நான் செய்கிறேன். பட் இது வந்து நம்ம ரமலானுக்கு வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் கபாப் அப்படின்ட்டு ஒரு ஐடியாக்காக வந்து இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கபாப் செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து சிக்கன் கபாப் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக்கு. ஸோ ஜிஞ்சர் கார்லிக்கு பேஸ்ட்டு தான் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மல்லி இலை, அப்புறம் போன்லெஸ் சிக்கனை வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து போன்லெஸ் சிக்கன் நம்ம வாங்கி குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து ஷாப்பில் வந்து அது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட கேட்டு வாங்கலாம். பட் அந்த மாதிரி வந்து கிடைக்கல அப்படின்னா நம்மளாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ட்ரை சில்லி. ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து பச்சை மிளகா தான் போடுறது, க்ரீன் சில்லி. பட் சில்லி வந்து அந்த க்ரீன் சில்லி வந்து வீட்டில் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து ட்ரை சில்லி வந்து எடுத்துக்கிட்டேன், காஞ்ச மிளகா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உப்பு, சில்லி பவுட்ரு, அப்புறம் லெமனு, அப்புறம் ஜீரா பவுட்ரு, கரம் மசாலா, மஞ்சள் பவுடரு, மல்லி பவுட்ரு, அப்புறம் வந்து பெப்பர் பவுட்ரு, அதாவது வந்து மிளகுத்தூள், அப்புறம் வந்து மிளகும் முழுசாக உள்ள மிளகும் வந்து நான் போட்டிருக்கேன். மிளகு பவுடரும் சேர்த்து மிளகும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேசன் பவுட்ரு, அதாவது வந்து கடலை மாவு. இதுக்கு பதிலாக வந்து கடலை மாவுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து பிரெட் கிராமும் போடலாம், அதாவது வந்து ரொட்டி தூளும் போடலாம். பட் நான் வந்து அதை சேர்க்கல. அது வந்து போட்டால் வந்து சட்டுன்னு வந்து கருகிருது. அதனால் வந்து நான் அது சேர்க்காம வந்து கடலை மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். ஏறக்குறைய வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டு வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் பிளெண்ட் பண்ணும்போது வந்து கடலை மாவு போடக்கூடாது. பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து கடலை மாவு போட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். ஸோ இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணும்போது இதோட வந்து முட்டையும் சேர்த்துக்கிறேன் தான் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து முட்டை சேர்த்துக்கிறல.
ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம வடையை வந்து எப்படி வந்து ரவுண்டு ஷேப்பாக வந்து நம்ம வந்து தட்டி எடுப்போமோ அது மாதிரி வந்து நம்ம தட்டி எடுத்துட்டு நம்ம வந்து உடனே வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறா இருந்தால் ஃப்ரை பண்ணிடலாம். இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம அதாவது வந்து முக்கியமாக வந்து ரமலான் டைமில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படின்டா வந்து ஒரு டப்போவையில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ நம்ம தேவைப்படும் போது வந்து நம்ம வந்து எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிறலாம். இதுவரை வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வந்து யூசுவலாக இந்த மாதிரி வந்து ஃப்ரோசன் ஃபுட் வந்து செஞ்சு வைக்க மாட்டோம் ரமலானுக்கு அப்படின்ட்டு. பட் இது வந்து இப்போ கூட வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இது ரமலானுக்காக வந்து செய்யலை, நார்மல் டைமில் தான் வந்து செஞ்சது. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கே நம்ம செஞ்சு இன்றைக்கே வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து செஞ்சது. அதுக்கப்புறம் வந்து வேலையெல்லாம் ரொம்ப இருந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. செஞ்சு வந்து சரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம யூசுவலாக நம்ம செய்யும்போது கூட வந்து நைட்டுக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு மறுநாளைக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ட் வந்து நல்லா வந்து ஒன்று சேர்ந்துருக்கும். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காகவே வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னதாக வந்து செஞ்சு இந்த மாதிரி வைக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரோசன் பண்ணி வைக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு காரணத்துக்கு மட்டும் இல்லை. ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம கபாப்பை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து வீட்டை கொஞ்சம் டெக்கரேஷன் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம லுலு ஹைப்பர் மார்க்கெட், அதான் நம்ம வழக்கமாக அப்புறம் லுலு ஹைப்பர் மார்க்கெட்லேருந்து வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஜஸ்ட் எனக்கு 2 தான் கிடச்சிது. ஆக்சுவலாக வந்து அங்கே ஸ்டாக் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ மற்ற ஷாப்பில் பார்த்தா வந்து இந்த மாதிரி வந்து க்ரீன் கலரில் வந்து கிடைக்கல. இதில் வந்து கொத்துப்பாடு வச்சது மாதிரி இருக்குது. அது நம்ம பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்தது. ஸோ மற்ற கடைங்களாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தது. பட் இதுதான் வந்து ஸ்பெஷலாக வந்து ஈத்து டைமு ரம்லான் டைமுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் வேலை வந்து செஞ்சிட்ருக்குறோம். நம்ம வந்து இதை வேறு மாதிரி பிளான் பண்ணி தான் வாங்கினது. கொஞ்சம் கிராண்டாக செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் கிடச்சது வந்து நமக்கு 2 பீஸ் தான். ஸோ அதை வச்சு வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ ஜஸ்ட்டு வாங்கினதுக்காக வந்து அந்த ஃப்ரேமை சுற்றி இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டி விட்டுறலாம் அப்படின்னு வந்து ஒட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கோம். இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். வாங்கும்போது வந்து அதாவது வந்து நம்ம பிக்சரில் பார்க்கும்போது வந்து ஆப்ஸில் பார்க்கும்போது வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தது அந்த ஃப்ளவரு. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து நாங்கள் வீட்டில் வாங்கி வச்சதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அந்த வேஸில் வைக்கும்போது வந்து அது வந்து ஒரு ஃபுல்லாகவே இல்லை, ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம மறுநாள் நைட்டு டின்னருக்கு தான் வந்து நம்ம நேற்று ரெடி பண்ணி வச்ச அந்த கபாபை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது முக்கியமாக வந்து நன்ஸ்டிக் சட்டியில் இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒட்டாது. அப்புறம் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப வந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க நல்லா முங்கி பொரியணும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு தேவையில்லை, எண்ணெய் வந்து ஓரளவுக்கு ஊற்றினா போதும். இது வந்து அவ்வளோ வந்து ஒட்டாது ஏன்டா நம்ம வந்து நன்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ எங்களோட ரமலான் ப்ரிப்ரேஷன் இப்படித்தான் இருந்தது. ஸோ மீண்டும் நம்ம இன்னொரு விலாகில் சந்திக்கலாம். ஸோ அதுவரை ரோசினா அனிசா விலாக் சார்பாக அட்வான்ஸ் ரமலான் முபாரக்.